இன்னைக்கு வந்து செம்ம சீன் இருக்குது. எந்த இடத்துல திரும்பினாலும் நம்ம தாவேகா நிர்வாகிகள் வந்து சுத்தி நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதா? ஆமா, நிறைய விஷயம் நல்லது. அவங்க யார் யங்ஸ்டர்ஸ் மக்கள் ஆனா சீரியஸா சொல்றேன், மாற்றத்துக்காக 50 வயசுக்கு மேல இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க கட்சியில. மாற்றத்துக்காக வந்தவங்க சீரியஸாவே இந்த ஒரு விஷயத்துல சொல்லணும். மக்களுக்காக இறங்கி நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒரு கெட்டது பண்ணா விமர்சிக்கிறோம், நல்லது பண்ணா என்ன நல்லதுன்னு சொல்லு, பாராட்டுவோம். இல்ல கண்டிப்பா நல்ல விஷயம். நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு பைபிள் வச்சுக்கலாம். நான் போட்டோ எடுத்தா ஓகே. என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. நான் அப்படியே பேர் என்னப்பா? பேர் என்ன? மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேர் என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். ரமேஷ் முத்துராமன். நாளைக்கு வந்து இது வந்து சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. பாத்துறோம் அந்த கட்சியில நாம இருக்கோம். அதனால இங்க தைரியமா அதுதான். ஓகே 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 புரியுதா? அதாவது ஒரு யாரு அப்படின்னாக்கா தாவேகால ஏதோ உறுப்பினரா இருக்காரா, நிர்வாகியா இருக்காரா, என்னெல்லாம் தெரியல. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், சிஎம் தெரியும், பிஎம் தெரியும், நான் வந்து ஜட்ஜு, பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரியும், கமிஷனர் தெரியுமா? கமிஷனரை தெரியும். கமிஷனர் தங்கச்சின்னு தானே சொன்னாங்க. இப்போ அவர் தங்கச்சி வந்து ஜட்ஜா, இவருக்கு கமிஷனர் தெரியும். இவர் தான் சொல்றாரு நானே வக்கீலு, நானே பெரிய வக்கீல்ரா இதெல்லாம் அப்படின்றாரு. கருப்பு கோட்டு மேல கை வச்சா என்ன தெரியல அப்படின்றாரு இவரு. அதாவது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த நகராட்சி பில்டிங்கோ என்னமோ அங்க வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கலையாமா, ரோட்ல போற நாய்க்கு. நீ எப்படி நாய்க்கு சாப்பாடு வைக்காம கொடுமைப்படுத்துற? 2 மணிக்கு போதையில வீட்ல சமைச்சு எடுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே? அவர் நாங்க தான் போதையில இருக்கோம்ல, அப்ப மூடி போக வேண்டியதானங்க. இதெல்லாம் என்ன ஹைலைட்? எங்க தளபதி சிஎம் சார் விஜய் 11 நாய் வளர்க்கறாரு வீட்ல. வளர்த்துட்டு போட்டு அவர் வீட்டுல நாய் வளர்க்கறாராமா நீலாங்கரையில. அவர் வந்து சொல்றாரு 11 நாய் வளர்க்கறாரு, அதுக்கெல்லாம் சோறு போடுறாரு, நீ அந்த நாய்க்கு சோறு போட மாட்டேன்னு சண்டை வளர்க்கறாரு. நாயை பத்தி மட்டும் தான் அக்கறைப்படுறாரு. நாட்டை பத்தி பைத்தியக்கார கூமுட்டைங்களா தெருநாய். 11 நாய்க்கு சோறு வைக்கிற தளபதி விஜய் என்னைக்காவது ரோட்டுக்கு வந்து தெரு நாய்களுக்கு சோறு வச்சிருக்காரா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க போதையில இருக்கோம், அடிச்ச போதைக்கு அவன்கிட்ட பேசி ஆகணும். அப்படி வந்து நாங்க பேசுவோம். நாங்க வரவேற்கத்தக்க மாற்றம் தான். பாத்தீங்களா? இந்த மாதிரி வரைக்கும் மனுஷங்களை பத்தி யோசிச்சவங்களை பாத்திருக்கீங்க, நாயை பத்தி யோசிச்சவங்களை பாத்திருக்கீங்களா? இந்த கட்சியில தான் இதெல்லாம் நாய்க்காக போராடிக்க மாட்டேங்கிறீங்களேடா. அதுதான் எங்க தாவேகா ஆட்சி. மக்களுக்கு எவ்வளவு நல்லது பாருங்க. மக்களுக்கு மட்டும் இல்ல, வாயில்லா ஜீவனுக்கு கூட நாங்க நல்லது பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த நல்லதுக்கு போவோம். இப்ப வந்து என்ற வண்டி தள்ளு வண்டி வச்சு தான் நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து தாவேகா பையங்க வந்து அராஜகம் பண்ணி என்ற வண்டி கார் வச்சு இடிச்சிட்டாங்க. நான் கேட்டதுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வர்றாங்க. இதில் வந்து நான் வண்டி போனாலும் பரவாயில்ல, நான் அமைதியாக இருந்தேங்க 2 நாளாக. எனக்கு கால் 2 பேச்சுங்க. ஆக்சிடெண்ட்டில் கால் தனியாக பஸ் ஏறி போய் எனக்கு கேஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கூட ஆள் ஒத்தாசு கிடையாது. நான் வயசானவளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ஒரு 100 வயசு பாட்டி கூட தாவேகா போடுமான்னு நான் சொன்னவன் நானு. எனக்கே இந்த கெதியா? அதாவது தாவேகா நிர்வாகிகள் நல்லது பண்றாங்க. அதாவது ரோட்டு ஓரத்துல யாரும் கடை போடக்கூடாது. ஏன்னா அது வந்து டிராபிக் ஜாம் ஆகுது. வண்டியில கடை போட்டா அது வந்து டிராபிக் ஜாம் ஆகுது. அவங்களோட அந்த அம்மா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்களாம். அவங்களோட நோக்கம் என்னன்னா, ஏன் தள்ளு வண்டி கடை போடுறீங்க? கேட்டிருக்காங்க விஜய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. சரி நீ சொல்லுங்க, தள்ளு வண்டி கடை ஏன் போடுறீங்க? நீங்க வந்து நல்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு வண்டி கடைலாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடிச்சு நொறுக்குனதுன்னா எப்படின்னா, யூபில புல்டோசர் வச்சு உடைக்கிற மாதிரி இங்க காரை வச்சு வச்சிருக்காங்க. இந்த இது விளையாண்டுருக்காங்க, டாக்டர் டிரைவிங் விளையாண்டுருக்காங்க, கார் வச்சு இடிச்சு. நீங்க எல்லாருமே தாவேகாக்காரங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் இப்படி ஆயிடுச்சு, நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நடக்க முடியாத காலத்துல தள்ளு வண்டி போட்டு ஏன் பாட்டி கஷ்டப்படுற, வீட்டுல உட்காருன்னு கடையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. மக்கள் மேல உள்ள அக்கறை. இதை விட ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? உங்களுக்கு அரசாங்கம் சோத்துக்கு என்ன பண்ணும் அந்த பாட்டி? இப்போ அதுதான் 2000 ரூபாய் தரோம்ல, அடுத்த மாசத்துல இருந்து சிலிண்டர் தரோம்ல. 60 வயசு ஆயிருச்சு அந்த பாட்டிக்கு. 60 வயசுல பரிசீலனை பண்ணுவாங்க. அப்பதான் முதியோர் பென்ஷன் வரும்ல. முதியோர் பென்ஷன் தனிப்பா. முதியோர் பென்ஷன் இல்லாம தான் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. அதெல்லாம் தெரியல. நாங்க குடுக்குறோம், சிலிண்டர் குடுக்குறோம். 2000 ரூபாய் தருவோம். அதாவது அடுத்த வருஷம் தருவோம். 6 சிலிண்டர் தருவோம். அது தருவோமா இல்லன்னு எங்களுக்கு தெரியாது. இந்தியாவுக்கே சிலிண்டர் வரலாமா, கேஸ் வரலாமா, கப்பல் வர மாட்டேங்குது. ஈரானுக்கு போறாரு அடுத்த வாரம் பயணமா தனி விமானத்துல. எதுக்கு? சிலிண்டர் எடுத்துட்டு வரதான். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா என்ன கொடுமைனா, அந்த பாட்டி போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு தாவேகாக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கு. ஆனா அந்த பாட்டிக்கு இப்படி ஒரு நன்மை கொடுத்ததுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக கம்பெனி தரும் அன்பு பரிசு அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. 4 கைத்தட்டல். சிஎம் சொன்ன மாதிரி நிர்வாகம் பொறுப்பு அல்ல. எதுக்குதான் உங்க நிர்வாகம் பொறுப்பு? எதுக்குமே பொறுப்பு கிடையாது. கேட்டா
திமுக ஒரு தீய சக்தி. அடுத்த நல்லதை பார்ப்போம். டிவிக்கு ஆளுங்கட்சியா இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? நாங்க மக்கள் செலவு பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து நீங்க முறையா பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில பண்றீங்க. ஆளுங்கட்சியா இருந்தா நீங்க பண்ணுவீங்களா? தனிப்பட்ட முறையில பைப் போடுவீங்களா? உங்களோட பர்சனல் குடும்பத்துக்கு நீங்க போடுவீங்களா? நீங்க கவர்மெண்ட்ல வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல வந்து நீங்க பர்மிஷன் இல்லாம தனிப்பட்ட முறையில இந்த ரோட தோண்டி தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பைப் போட்டுக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில எதுக்கு பைப் போடுறீங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தான், டிவி கேட்காரங்களுக்கு இல்லை, இருந்தா மீறப்படும். அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு தண்ணி பைப்பு போடணும் போல. இப்போ எங்க வீட்டுல தண்ணி பைப்பு போடணும்னா என்ன பண்ணுவேன், எங்க வாசல் பக்கத்துலயோ இல்ல கொல்லப்புறத்துலயோ என் இடத்துல நான் ஒரு போர் போட்டு தண்ணி எடுத்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். வகையான தண்ணி பைப் இருக்குது. நம்ம சொந்த ஓன் லேண்ட்ல போர் போட்டு எடுக்கலாம். ஒன்னு இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து கார்ப்பரேஷன்ல இருந்து பைப் கொடுப்பாங்க. நம்ம அது ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த பைப்புக்கான அமௌண்ட்லாம் கொடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆமா, ரெண்டு வகையா இருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தானே பண்ணுவோம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கார்ப்பரேஷன் பைப்ல கார்ப்பரேஷன்ட்டே சொல்லாம தனியா இவர் ஒரு ரோட தோண்டி, அதாவது கவர்மெண்ட் ரோட்டை தோண்டி இவர் பைப்பு போட்டு சொந்த வீட்டுக்கு பைப் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டாப்ல. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கு ஒண்ணு தேவை, நமக்கு ஒண்ணு கிடைக்கணும், நம்ம உரிமைக்காக நம்ம போராடணும், நம்ம தான் அதை எடுத்துக்கணுங்கிறத மக்களுக்கு சொல்ல வர்றாரு. அவர் அப்படி சொல்ல வரல. பஞ்சாயத்து ஆபீஸ்ல எல்லாம் திமுக காரங்களா இருக்காங்க, அதான் நான் போய் கேட்கல. கரெக்ட். இதை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிற ஒரு வழிகாட்டுதல வந்து டிவிக்கு ஒண்ணு பண்ணுவோமா, எல்லா கவர்மெண்ட் ஆபீசர் எல்லா கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் எல்லாரையும் இது பண்ணிருங்க. ஏன்னா எல்லாருமே முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிட்டு உடனே எக்ஸாம் வச்சு இல்லைன்னா உடனே ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு யார் யாருக்கு ஜாதகத்துல கட்டம் சரியா இருக்கோ அவங்க எல்லாம் பணியில அமர்த்திருங்க. அப்படி பண்ணாலும் அடுத்த தடவை எலெக்ஷனுக்கு அவங்க ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம், இவங்க எல்லாருமே நாடு கடத்திருங்க. ஆமா கரெக்ட். எதுக்கு டிஎம்கே ஆட்சியில வேலை பார்த்தா ஆபீசர்கள்லாம் நமக்கு தேவை, நாடு கடத்திருங்க. ஆனா அருண் அவர்களை மட்டும் அப்ப கமிஷனரா இருக்கும்போது மாத்தணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்ப தூக்கி லஞ்ச ஒழிப்பு துறையில வச்சுக்கோ. ஏன்னா இப்ப அவர் வாஷிங் மிஷின்ல போட்டு புனிதம் ஆயிட்டாரு. இல்லன்னா நீங்களும் வாஷிங் மிஷின்ல டிவிக்கேல சேர்ந்துருங்க, உறுப்பினர் அட்டை வாங்கிடுங்க, கரெக்டா இருக்கும். அடுத்த நல்லது, ஜனநாயகத்தின் துணையோடு திரு ஜோசப் விஜய் அவர்களால் தமிழ்நாடு இன்று தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு இவற்றில் சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் புதுப்பொலிவுடன் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக மாணவர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறோம். இளைஞர்களின் தளபதி, பெண்களுக்கு சகோதரன், குழந்தைகளுக்கு தாய்மாமன், நம் தமிழ் தாய்க்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை இப்படி அதாவது அவர் அந்த இடத்துக்கு போனா கூட இப்படி கட்சி பேரையும் இதுவும் சொல்லி பாராட்டி இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இதுக்கு சீரியஸா இதுல வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வந்து சீரியஸா பாராட்டணும். இப்ப லாஸ்டா ஏதோ நடந்த மீட்டிங்ல கூட அரசியல் பேசாம அது எந்த விஷயத்துக்கு போனோமோ அந்த விஷயத்தை பேசி நல்லா பேசுறாங்க. கட்சியில பெட்டரான ஒரே ஆள் நம்ம ராஜ்மோகன். ஆமா சீரியஸா. ஆனா இன்னொருத்தர் இருக்காரு ஐஆர்எஸ். ஆமா அவரும் சிறப்பா கொஞ்சம் பரவாயில்ல. அவரும் ரீல்ஸ்லாம் போடாம வேலை செய்யறாப்ல. இன்னொரு கேள்வி கேட்டா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓரளவுக்கு, ரொம்ப இல்ல ஓரளவுக்கு எடுத்துக்கிறாரு. அண்ட் மேகதாது விஷயத்துலயா முதல்வருக்கு முன்னாடி அவர் தான் பொங்கி எழுந்துட்டு வீட்டு போட்டது, அந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டி. அவர் வந்து ஒரு கொள்கை பிடிப்போட இருக்காரு போல. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி அதாவது என்ன சொல்ல வரணும்னா, ஸ்கூல் தொடர்ந்து ஸ்கூல்ல போயிட்டு சின்ன பசங்க கிட்ட பிரச்சாரம் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு குற்றம். ஏற்கனவே அந்த வழக்கு உங்க மேல வேற இருக்கு. இருந்தும் தாவேக நிர்வாகிகள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டு இன்னும் இது ஒரு இதுவா இன்னொரு ஸ்கூல்ல போயிட்டு விஜயோட போட்டோ வச்சுட்டு இவர் யாருன்னு தெரியுதா, இவர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல, எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக ஒரு பிரச்சாரத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவ்லாம் நல்லா போச்சா? லீவ்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷா அழகா வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு. எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஓகே, இந்த போட்டோல இருக்கவர் யாருக்கு தெரியுதா? யார் அவரு? அதுல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ல? எவ்வளவு பிடிக்கும்? அங்கிள் என்ன சொல்லி அனுப்புனாருன்னா, ஸ்கூலுக்கு போங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வர்றதுனால என் சார்பில் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ நீங்க எல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறோம். நோட்டு, பென்னு எல்லாமே கொடுக்குறோம். ஒரு நோட்டு பென்னுல எழுதும் போதெல்லாம் நீங்க யார மைண்ட்ல வச்சுன்னு படிக்க.
ஸ்கூல்ல போய் பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் என்ன உங்களுக்கு? ஸ்கூல்ல முதல்ல பிரச்சாரம் பண்ணலாமா? அது சட்டப்படி சரியா? கிடையாது. எங்கேயா இருந்தாலும் சின்ன குழந்தைங்களை ஈஸியா பாத்தீங்களா, கொஞ்சம் வளர்ந்தவங்க கேள்வி கேட்பாங்க, ஈஸியா யாரை மேனிபுலேட் பண்ண முடியும்? அந்த பிள்ளை வீட்டுல போய் ஆடுவோம், அம்மா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, ஆல்ரெடி அப்படிதான் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னும் அந்த விஷயத்த கைவிடலைன்னா இது ரொம்ப தப்பு. ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அடுத்த சட்டமன்ற தேர்தலில் உதய நான் கேட்டுவிடுங்க. உதயனா கேட்கறது இல்ல, தயவு செஞ்சு ராஜ்மோகன் அண்ணன் நீங்க தான் வந்து கொஞ்சம் அறிவார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, கல்வித்துறை வர உங்க கையில இருக்கு, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இது வந்து ஒரு மாதிரி தப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த வயசு அரசியல் படுற வயசும் இல்ல, அரசியலை தெரிஞ்சுக்கிற வயசும் இல்ல. இப்படி டைவர்ட் பண்ணி கூட்டு போனா எப்படி ஸ்டடீஸ்ல கவனம் வரும் அந்த குழந்தைங்களுக்கு? இன்னொன்னு இது அவங்க மைண்டை டாக்ஸிக் ஆக்கிரும் பாக்குறவங்கள. அதாவது இப்ப விஜய் இவ்வளவு புகழ்ந்து பேச வைக்கிற விஜய் யாராவது ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்கள வெறுக்க தோணும். கேள்வி கேட்கறது நம்ம பேரண்ட்ஸா இருந்தாலும் நமக்கு அவங்கள வெறுக்க தோணிடும். இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஸ்கூல்ல நடக்கக்கூடாது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியுமே ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் வந்து, அதாவது பிரைமரி எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியுமே நடக்கக்கூடாது ஒரு அரசாங்க உத்தரவே இருக்கு. இப்ப திருச்சியில காலேஜ்ல ஜோசப் விஜய் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் நடத்தினதே சரியா தப்பான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு காலேஜ்ல ஒரு அரசியல் நிகழ்வை நடத்தினது சரியா தப்பான்னு கேள்வி இருக்கும்போது ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஒஸ்டா பிஹேவ் பண்றது அது எதனாலனா, இப்ப ஆர்எஸ்எஸ்ங்களா இருக்காங்கல்ல, ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் ஸ்பான்சர்ஷிப்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த ஸ்கூல்கள் எல்லாம் போயிட்டு அவங்களோட ஐடியாலஜி இந்துத்துவாவை திணிச்சு அந்த மக்கள் மாணவர்களுக்கு திணிச்சுக்கிட்டு கோடை விடுமுறையில இந்த பரேடு நடத்துறது அதெல்லாம் பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம். அது தவறான வழிகாட்டுதல் ஆயிடும். ஸ்கூல்கள்ல எந்த ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்ட்டு, அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் கூடாதுன்னு சொல்லி போன கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டுருந்துச்சு. அந்த உத்தரவு இன்னும் மாத்தலாம் இல்லை, அது உத்தரவு இன்னும் இருக்கு. அதே மீறி இதை யாரு பண்ணாங்களோ அவங்க மேல தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி வருங்காலத்துல நடக்காமலும் பாத்துக்கோங்க. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. டீச்சர்ஸ் இப்ப நம்ம பர்சனலா ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு எடுப்போம்ல, அந்த வகையில டீச்சர்ஸே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து அதை ஏன்னு கேட்கல, அதை அவங்க கேட்டிருக்கணும், அவங்க விட்டுட்டாங்க. உங்க ஆட்சியில கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு குழந்தைங்களை மேனிபுலேட் பண்றது. மேடையில யாருனாலும் குழந்தைங்களை தான் மேனிபுலேட் பண்றீங்க, ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போய் மேனிபுலேட் பண்றீங்க. அது ஸ்கூல்ல பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது. அது ஏன் பண்ணணும் ஸ்கூல்ல? இப்படி இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற ஸ்கூல்ல போய் மேனிபுலேட் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல பாருக்கு லைசென்ஸ் கொடுத்து ஸ்கூல்ல தூக்க சொல்லுவோம். ஆமா, பார் இருக்கட்டும் ஸ்கூல்ல காலி பண்ணுங்க. நல்ல நல்ல சொன்னீங்க. சட்டமன்றத்துல உதய நான் கேள்வி கேட்பாரு. அடுத்த போன சட்டமன்றத்துல நம்ம தளபதி பேசல, எதுவுமே பேசலன்னு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அது என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அன்னைக்கு வெளியூர்ல இருந்தாராம் சட்டமன்றம் நடக்கும் போது, தளபதியோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதனால அவர் உடனே ரீப்ளே பண்ண முடியல. அடுத்த சட்டமன்றத்துல எல்லாம் அவர் ஆதவர்ஜனா அவர்கள் வந்து இது கொடுத்துருக்காரு, சவால் விட்டுருக்காரு, சட்டமன்றத்துல பேச மாட்டேன்றீங்க, அடுத்த சட்டமன்றத்துல பேசுறேன். அதுதான்ப்பா இந்த இதுல ஒரு ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்தாரு விஜய்க்கு. இது வரைக்கும் அவரு எத்தனை கூட்டத்துல பேசியிருக்காரோ எல்லாத்துக்கும் அவரு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு. சரி, அவரு வெளியூர்ல இருந்தாரு. சரி, உடனே எழுதி தர முடியல லைவ்ல. இதுக்கப்புறம் நடக்கிற சட்டமன்றத்துல அவர் லைவ்லயே கூடயே இருப்பாராம். அதனால அவங்க எதிர்கட்சி பேசும்போது உடனே எழுதி கொடுத்துருவாரு, உடனே ரீப்ளே கொடுத்துருவாரு. பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு. இல்ல ஃப்ரண்ட்ல இது வச்சிருவாங்க, அது பேர் என்ன, ப்ராம்ப்டரா, அது வச்சிருவாங்க. வச்சுட்டு பேசுவார் பாரு, நீங்க ஸ்டடி பார்த்து படிக்காத மாதிரியே இருக்கும். இப்படி பேசுவாரு, இங்க பார்த்து பேசும்போது இதை பார்த்து படிச்சிருவாங்க, இப்படி பார்க்கும்போது இதை பார்த்து படிச்சிருவாங்க. அது மாதிரி பார்த்து பேசுறது கூட பிரச்சனை இல்ல, பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். சரி, அடுத்த நாள்ல பார்ப்போம். ஓமலூர்ல எதுக்கு தள்ளுறீங்க? அவரு பதில் சொல்ல தயாரா இருக்காரு, எதுக்கு தள்ளுறீங்க நீங்க? கிளம்பி போறது நீங்க ஒருத்தர் கேட்டீங்க, எதுக்கு நீங்க தள்ளுறீங்க? அவரு பதில் சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்த 2000 ரூபாய் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல, அவர்கிட்ட கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது 2000 கொடுத்து ஜெயிச்சவரா? ஆமா, அவர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்களே, இது மாதிரி சொல்றாங்களே அப்படின்ட்டு. அவர் ஏதோ சொல்ல வராரு, அதுக்குள்ள இந்த டிவிக்கு நிர்வாகிகள் வந்து அதெல்லாம் கேட்காதீங்க, 100 முடிச்சு சொல்றாங்க. அவரு வர்க்காமே போயிட்டு பிளான், நான் பேசுற மாதிரி வர்றேன், நீ வந்து அவங்கள தள்ளுற மாதிரி தள்ளு, நான் அப்படியே டிரைவர் கார் எடுத்துட்டு போற மாதிரி போயிடுறேன். எப்படியும் பார்த்தா கொஸ்டின் கேட்பாங்க, தளபதியே பேச மாட்டேங்கிறார், நான் எதுக்கும் பேசிக்கிட்டு நீ பண்ற மாதிரி பண்ணு, நான் போற மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் விஜய் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. நான் பாட்டுக்கு மேடையில ஜாதியை உடைச்சே காசு கொடுக்குறேன்னு பேசிட்டு வந்தா தோத்த கோவத்துல என்னை மாட்டி விட்டாண்டா. அடுத்தது பாருங்க.
அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு அவர் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருந்தாரு. அந்த அமௌண்ட்டையும் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துருந்தேன். அந்த மீதி உள்ள அமௌண்ட்டை வந்து நான் வாங்கின அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழிச்சு திரும்ப இப்போ எலெக்ஷன் டியூட்டியோட பார்த்தேன். அக்கா உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 3ஆம் தேதி 3 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சரவணனோட லாட்ரி வந்து உங்களுக்கு அதில் கமிஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், இப்போ நீங்கள் கடனால் தொல்லையில் இருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடலாம், அதுக்கு நம்ம வந்து ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் சரவணனுங்குள்ளதான்னு கேட்டேன். ஆமாக்கா அண்ணங்குள்ளது தாங்கன்னு சொன்னார். நான் நம்பி போனேன். போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலாக அது என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து லாட்ரி டிக்கெட் வந்து வித்துட்டு இருந்திருக்காப்புல, முன்னாடி வித்துட்டு இருந்திருக்காப்புல. அவர்கிட்ட வந்து இவங்கள்ட்ட சொல்லி அதை விற்று கொடுங்க, அதுக்கு ஒரு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தெரியல லாட்ரி வந்து இங்கே லீகலா இல்லீகலாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிய வந்ததுக்கப்புறம் இல்லை நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி இந்த லாட்ரிக்கு நான் வந்து கமிஷன் வாங்கி தரேன், வேலை ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்காரு. அதாவது சரவணன் அவர்கள் வந்து லாட்ரி வைக்கிறாங்க, அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், ஒரு கமிஷன் வரும், நீங்களும் கடனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காரில் கூப்பிட்டு போயிருக்காப்புல சரவணனை மீட் பண்ணுறதுக்காக. போகிற வழியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு லிம்கா ஜூஸ் என்னமோ வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு பாட்டில் கொடுத்துருக்காப்புல. கொடுத்த உடனே என்ன ஆயிருக்குன்னா 2 பாட்டில் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. 2 பாட்டில் குடிச்சு அவங்க கொஞ்சம் வந்து மயக்கமாயிருக்கு. அது 3ஆவது பாட்டிலும் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு லாட்ஜில் போய் இந்த வண்டி நின்றுருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஸோ இந்த லாட்ஜில் வந்து 2 ரூம் எடுத்து ஆளுக்கு ஒரு ரூமில் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு வந்து ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போகும்போது ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணாதே, நீங்கள் மயக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரூமை திறந்து வச்சு தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நான் அவங்களை நம்பி தானே வந்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும்போது இதை வெளில சொன்னீங்கன்னா நான் வந்து எதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பண்ணது அவங்களை கூப்பிட்டு வர சொன்னது வந்து சரவணன் தானே, நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவணன் அவர்கள்ட்ட அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யார்ட்டையும் இதை சொல்லலை. சரவணன் அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஏமா பெருசு பண்ணுற, இதெல்லாம் பெருசு பண்ணாத, உனக்கு புஷியானந்த் அவர்கள்ட்டையும் விஜய் அவர்கள்ட்டையும் சொல்லி ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. அதையும் பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு, நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே ஏன்ட்ட தொலைபேசியிலே சொன்னார். துளசி வீட்டுக்காரர் நல்லா இருக்காரம்மா. இது வந்து தாவேக்கா நிர்வாகிகள் பண்ற பல அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா ஸ்டேஜ்ல ஏறி டிஎம்கே வந்து கஞ்சா ஒழிக்கல, தெரு வந்து இது பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. உங்க கட்சியாலேயே நீங்க வந்து கரெக்டா மேனேஜ் பண்ண முடியல. அந்த வார்த்தையை பாரு, இதெல்லாம் ஏன் பெருசு பண்றீங்க? பெருசு பண்ணலாம். உங்க அண்ணா கோட் சூட் போட்டதை பெருசு பண்ணுவோமா? அதை பண்ணுவோம். கண்ணாடி போட்டதை பெருசு பண்ணுவோமா? அதை பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் பெருசு பண்ண மாட்டோம். பண்ணாலும் கண்டுக்க போறது இல்ல. மேடையில நின்னு டிஎம்கேன்னு கத்த போறோம். அவர் ஆதோ அர்ஜுனா இருக்காரு, அவர் சொல்லிட்டு ஒரு குடும்பம் தான் பிறகு பண்ணிட்டு இருக்கு, இந்த தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கு சொல்லி கட்சிக்கு வந்திருந்தேன். ஆட்சிக்கு வரது மாதிரி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு குடும்பம் இருக்கு, லாட்ரி மார்ட்டின் குடும்பம். அவங்க குடும்பம் தான் எல்லா கட்சியிலையும் துண்டை போட்டு வச்சு நேற்று தான் அதிமுக சேர்ந்தாங்க. இன்னைக்கு அதிமுக முக்கிய முடிவு எடுக்கிறது அந்த லீமா ரோஸ் தான். தாவேக்கால முக்கிய முடிவு எடுக்கிறது இவங்க தான். ஃபுல்லா மக்களை ஏமாத்தி முடிவெடுக்கிறதே அவர்தான். முக்கிய முடிவு இல்ல, அதான் மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட இருந்து புடுங்கின அந்த லாட்ரி பணத்தை வச்சு
நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே லாட்டரி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்காங்க. பல பேர் அதுல காசு ஏமாறுவாங்க நம்ம பயந்துட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம நடக்குதுங்க மட்டும் பாருங்க. இன்னும் பொதுப்பணித்துறை அமைச்சர் இதை அபிஷியல் ஆக்குவாரு, அப்ப தெரியும் இதுக்கு பின்னாடி இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு. இது ஏன்னா இவ்வளவு ஈஸியா விட்டுட்டு இருக்காங்க? இதை பத்திலாம் பேச மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க கூட இருந்ததை ஒரு பையன் வீடியோ எடுத்துகிட்டு போய் இது பண்ணி அதை வந்து தாவேக்காரர்கள் வந்து பயங்கரமாக பரப்புவாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து பொண்ணு. அதே இன்னொன்று, ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் கூட அஃபேரில் இருந்தால் அந்த பொண்ணு தான் கெட்டவன், எல்லாமே அந்த பொண்ணு தான். சரி, ஒரு சினிமா ஆக்டர், உச்சபட்ச நடிகர், கட்சி கூட ஆரம்பிச்சிட்டாப்புல அவரு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காங்க, அவங்க மனைவி வந்து சொல்றாங்க. அப்பயும் அந்த அவங்க மனைவி திட்டுறாங்க, அஃபேர் வச்சிருக்க பொண்ணு திட்டுறாங்களே தவிர அந்த நடிகர் எவனுக்கு ஏன்னா இங்க ப்ளேம் பண்றதுக்கு ஈஸியானவ பொண்ணு. ஏன்னா இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆம்பளைனா அப்படிதான். அது பொண்டாட்டி கட்டினா அவன் மைனரு, பெரிய இவன் அந்த பொண்ணு அஃபேர்ல இருந்தா அவ வந்து வேற பேர்லாம் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுனா எப்படி ஈஸியா நீங்க வந்து அவங்க மேல ஒரு அலிகேஷன் தூக்கி போடுறீங்க, ப்ளைம் பண்றீங்கன்னு தெரியல. நிறைய விஷயத்துல தான் பண்றீங்க. பொண்ணு பண்ண அதே தப்பதான் இன்னைக்கு ஒருத்தர் முக்கியமான பொறுப்புல இருக்க கூட ஒருத்தர் பண்ணிருக்காங்க, மனைவி சொல்றாங்க, ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு ஸ்லட் ஷேம் பண்ற யாரும் இங்க வாயே திறக்க மாட்டாங்க, திறக்கவே மாட்டாங்க. பதவி காரணம், திரை கவர்ச்சி கட்ட வார்த்தை. ஐயோ, அப்படி அன்பார்லிமெண்டரி வேர்ட் ஆக்கிட்டாங்க. அடுத்து போடுங்க பண்டவாளங்களை பார்ப்போம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மோ பெருமாள்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா என்கிற பிரியா. இவரது கணவர் சந்திரன், பிரியாவின் தம்பி ஆகிய 3 பேரும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி பிசினஸ், அது ஃபேமிலி பிசினஸ். குடிசை தொழில் வந்து தப்பு கிடையாது. சிறு குறு தொழில்ல சேர குடிசை தொழில் தப்பு கிடையாது. கஞ்சா பழக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கொண்டு வந்தாங்க, போதைப் பொருள் பழக்கத்தை திமுக கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பழக்கம் யார் யாருக்கு இருக்கு, அதை யாரு சப்ளை பண்றாங்கன்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே பண்ணாம நீங்க கட்சியில சேர்த்தீங்களா? எனக்கு இன்னொரு விஷயம், டிஎம்கே கொண்டு வந்ததால தான் நாங்க விக்கிறோம். எம்ஜிஆர் தான் டாஸ்மாக் ஓபன் பண்ணாரு, ஸ்ட்ரைட்டா அவரை சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னன்னா கஞ்சா வந்து டிஎம்கே தான் கொண்டு வந்துச்சுன்றாங்க. டிஎம்கே ஆட்சியில சைலேந்திர பாபு இருக்கும்போது ஆபரேஷன் 2.0, 3.0, 4.0 வரைக்கும் போய் தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் கஞ்சா பயிரிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுல கஞ்சா பயிரே கிடையாது அப்படின்னு சொல்லி மொத்தமா சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு நியூஸ்ல நீங்க தமிழ்நாட்டுல இத்தனை ஏக்கர்ல கஞ்சா பயிரிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸே கிடையாது. நிர்வாகி மட்டும் தான் வீட்டுல கஞ்சா வளர்ப்பாங்க, கொள்ளையில கஞ்சா வளர்க்குறாங்க, கேட்டா மாட்டுக்கு தீவனம் வீட்டுல வச்சு மறைமுகமா வளர்க்குறாங்க போல. அதுதான் பெரிய லெவல்ல விவசாயமா அது பண்றது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. வெளி மாநிலத்துல இருந்து தான் வருது. வெளி மாநிலத்துல இருந்து வருதுன்னா அது தடுக்க வேண்டியது மாநில கவர்மெண்டோட பொறுப்பு மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பும் தான் இருக்கு. அதுல மக்கத்து மாநிலத்துல இருந்து வருது, ஒடிசால இருந்து வருதுன்றாங்க. இந்த மாதிரி பீகார், ஒடிசா ட்ரெயின்ல தான் அதிகமா வருது. ட்ரெயின்ல யார் வச்சிருக்காங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ட்ரெயின்ல தான் அவங்களுக்கு செக்கிங்கே இல்ல, ஈஸியா வந்து உள்ள வர்றதுக்கு. அதை பத்தி அண்ணன் வாயை திறக்க மாட்டாங்க, பேசக்கூடாது. அது ஸ்டேட்டுக்கு வெளியே வர்றதுனால திறக்கவே மாட்டோம். திருமாவளவன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா மேகதாது பத்தி ஏன் விஜய் பேசுற கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஒரு மாசத்துல என்ன என்ன உங்க நிலைப்பாடு என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐயா திரும்ப ஐயா அவங்களெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்த காலம் இது, ஒரு காலம். இதை கேள்வி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மாசத்துல என்ன பேச முடியும், எதையாவது பேசி சிக்கல்ல மாட்டிக்க வேணாம்னு அவர் பாக்குறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா அணைய கட்டி தண்ணி எல்லாம் இல்லாம வர பூமியா ஆனதுக்கு அப்புறம் பேசுங்க, கரெக்டா இருக்கும். அதெல்லாம் விட்டு அவர் ஒரு மாசத்துல எதுவும் பேச வேணா, அவருக்கு எதுவும் சிக்கல்ல மாட்டிப்பாரு, நீங்க பேசலாம். அவர் என்ன சொன்னார், உங்களோட தயவுல உங்களோட அறிவுரை கேட்டுதான் ஆட்சி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போய் அறிவுரை சொல்ல வேண்டியதுதான். இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இப்படி அறிக்கை விடணும், இப்படி பண்ணணும், இந்த பிரச்சனையில நீங்க போய் சொல்லி கொடுக்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இது கொடுத்திருக்காங்க, அறிவுரை கொடுத்திருக்காங்க. போன தமிழ்நாடு அரசு திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அது சரியானது, அதே மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னு ஒரு அறிவுரை கொடுத்திருக்காங்க. நீங்க கொடுக்கலாமே அவருக்கு, மேகதாது விஷயத்துல இதுதான் கரெக்டான ஸ்டாண்ட், இதுதான் தமிழ்நாட்டு ஸ்டாண்ட் தெரிஞ்சு போச்சு. திரும்ப அவர்களோட ஸ்டாண்ட் தான் தெரிஞ்சு போச்சு. நீங்களாவது பேசியிருக்கலாம், அறிவுரை சொல்லியிருக்கலாம். நீங்க தானே கடிவாளம் போட்டு நிறுத்துறீங்க, அவங்கள நிறுத்தி இருக்கலாமே. எதுவும் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்டா அவர் பாவம் சிக்கல். பதவி வாங்கி ஆட்சியில அதிகாரம் கேட்டது இதுக்குதானா என்னமோ.
சேலத்தில் தாவேகாவின் நகரச் செயலாளர் ஒருவர் அதிகாரிகளுடன் அரசு அலுவலகங்களுக்கு சென்று ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் பதிவு செய்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக கண்டனம் எழுந்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அரசு மருத்துவமனை, அரசு அலுவலகங்களில் தாவேகா நிர்வாகிகளை ஆய்வு செய்தது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகரச் செயலாளர் பாலமுருகன் என்பவர் அரசு அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸாக பதிவிட்டு வருவது சர்ச்சையாகியுள்ளது. நகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயின் படத்தையும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். இந்த ஸ்லோமோவை அவாய்ட் பண்ண சொல்லுங்கிறாங்க. கடுப்பாகுது. அதாவது நீங்க ஒரு காலத்துல, அதாவது போன ஆட்சி வரைக்கும் எப்படின்னா அதிகாரிகளை பார்த்து பொதுமக்கள் பயந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு மரியாதையும் அந்த அலுவலகத்தை சார்ந்தவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நிர்வாகிகளை பார்த்து அதிகாரிகள் பயப்படுறதுக்கான நிலை வந்து ஒருத்தர் வராரு எம்எல்ஏ, யார் எம்எல்ஏன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க பதவியில அமைச்சரா எம்எல்ஏவான்னு தெரியும். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை, உன் ஏரியாவில் பிரச்சனைன்னு வச்சுக்கியேன், ஒன்றும் பிரச்சனை, ஒரு வெள்ளை சட்டையை வாங்கி போட்டுக்க, நானும் டிவிக்கு ஆளு தானாண்டு உறுப்பினர் கார்டு இதில் போட்டுட்டு நீ பாட்டுக்கு நேராக போயிட்டு அதிகாரம் நீ வா வெளில வா பிரச்சனை இருக்கு வந்து பாரு யார் வேணாலும் போலாம். டிரான்ஸ்பரன்சி. இதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு ஆய்வு போய் அங்க இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த அதிகாரி ஆய்வு பண்ணிருக்காரு, இது நடந்திருக்குன்னு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று நம்ம பார்ப்போம், இல்லைன்னா செய்தி பேப்பர்ல படிப்போம். இப்ப எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா அங்க போறதா அவங்களே ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. சட்டத்தை சொன்ன அந்த அக்காவை மட்டும் காணோம். சட்டத்தை வந்து ஆளாளுக்கு கையில எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து சட்டம் கையில் சட்டத்தை கையில எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனிமே எடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க இவங்க ஆட்சியில. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்களே சட்டையை போட்டு போயிட்டு அதிகாரிகளை வெளில கூப்பிடுங்க, போட்டு மிரட்டுங்க அதிகாரிகளை. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. கடைசியா இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அந்த காங்கிரஸ் இருக்குல்ல, மொத்தம் 10 தலைவர்கள் இருப்பாங்க. மொத்தமே 10 தலைவர், கட்சியிலேயே அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. போராட்டத்துக்கு ஒரு 4 பேரு, தலைவர் 10 பேரு. அதுல இந்த ஆளா நான் பார்த்தது கூட கிடையாதுப்பா. இந்த கொஞ்ச நாளாதான் இந்த பேரே கேள்விப்படுறேன். நானும் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் நியூஸ் எல்லாம். இவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, தாவேகா, காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்களோட ஆதரவுல நான் மாநிலங்கள உறுப்பினராயிட்டேன் இந்த கூட்டணினால அப்படின்ட்டாப்புல. சண்முகம் என்ன சொல்றாரு, கூப்பிட்டு அதிக பிரச்சனை வான்னு மண்டையிலே ஒரு கொட்டி, நான் எப்போ கூட்டணிக்கு வந்தேன், நான் கூட்டணிக்கு உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு ஆதரவு மட்டும் தான் கொடுத்தேன், இது மாதிரி அதிக பிரச்சனை வேலை பார்த்துருந்தேன், கொட்டி போட்டு ஓடிப்போம். ஆக்சுவலா நியூஸ் என்னன்னா, மாநிலங்களவை சீட்டை காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க. அந்த சினாரியோ எப்படி இருந்திருக்குன்னா, ராகுல் காந்தியில காங்கிரஸ் போய் கேட்டிருப்பாங்க, மாநிலங்களவை சீட்டெல்லாம் எங்களுக்கே கொடுத்துடுறீங்களா விஜய், என்ன மாநிலங்களவைனா என்னன்னு தெரியல, எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். ஒரு பக்கம் தலைவர் அட்ராசிட்டி பண்றாரு, இன்னொரு பக்கம் தொண்டர்கள் அதை விட அட்ராசிட்டி பண்றாரு. ராகுல் காந்தி வர சொல்லியிருப்பாரு, என் கூட இருக்க RSS ஆளுங்களெல்லாம் கட்சியில இருந்து நீக்கணும் தான் முதல் வேலையா இருக்கணும். பக்கத்திலேயே வச்சுன்னு இருக்கா. ராகுல் காந்திக்கும் சிடிஆர் இருக்க என்னப்பா சம்பந்தம்? பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்ன பண்ணும், பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அது அண்ணன் அனுப்புவாரு. ஆமா, நம்ம அண்ணன் அனுப்புவாரு முதல்வர். இனியும் டெய்லி நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் நம்ம.